ஒரு கூட்டணி கட்சிக்காக ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு கட்சியில் அந்த அளவுக்கு பாதகம் ஏற்பட்டுருச்சா? கூட்டணி கட்சிக்காக இல்லை, இது திமுகவுக்காக இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். எங்க கட்சிக்காக முதல்ல எங்கள் கட்சியினுடைய நன்மதிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இதுல அந்த கூட்டணி எப்படியாவது உடைஞ்சிராதா, எப்படியாவது இதுல பிளவு ஏற்பட்டுறாதா என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த ஒரு பிளவை இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்ப அழுத்தமாவே எடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமா? அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இடைநீக்கம் வரைக்கும் பண்ண முடிஞ்சது. நாங்கள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பதவிக்கும் தான் கட்சி நடத்துகிறோம்னு சொன்னாக்கா அது அப்படி நாங்கள் நடத்தலை. அந்த கட்சி நாங்கள் கொள்கைக்காக நடத்துகிறோம். பெரியாரிய வழியில், அம்பேத்கர் வழியில், காரல் மார்க்ஸினுடைய வழியில். முழுக்க முழுக்க இது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை போல தான் அவங்க பேசினாங்க. அது ஒரு கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிற எங்களை ஒரு இவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா? இவரை திரும்ப தூண்டி விட்டுருக்காரா? அவர் பேசட்டும் அப்படின்னு இவர் பின்னணியிலிருந்து இயக்குறாரா? வெளியில் இவர் அவரை காப்பாற்றுறாரா என்றெல்லாம் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதவர்ஜுனாவினுடைய 6 மாத காலம் இடைநீக்கம், இந்த நீக்கத்தின்ல அறிக்கையில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், கட்சியினுடைய நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் சீர்குலைக்க வகையில் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அதனால தான் இந்த நடவடிக்கை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன நன்மதிப்பு நம்பகத்தன்மை போயிருக்கு, அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவுக்கு, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒன்றையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதோ அல்லது செயல்படுவதோ எங்கள் கட்சிக்கும் கிடையாது, எங்கள் தலைவருக்கும் கிடையாது. எங்களுடைய தலைவருடைய கேரக்டர், எங்களுடைய கட்சியினுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒருவரை ஆதரித்தால் நேரடியாக எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல், அதில் எந்த தேவையற்ற நிபந்தனையும் இல்லாமல் ஆதரிப்போம். எதிர்த்தாலும் நாங்கள் வெளிப்படையாக எதிர்ப்போம். ஆனால் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே சில நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது, சங்கடங்களை உருவாக்குவது, சிக்கல்களை ஏற்படுத்துவது, நிர்பந்தித்து ஒரு காரியத்தை சாதிப்பது என்பதை போன்ற எந்த நிலைப்பாடும் எங்கள்கிட்ட, எந்த செயல்பாடும் எங்கள்கிட்ட இதுவரை நீங்கள் பார்க்க முடியாது. எங்கள் தலைவர்கிட்டையும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ அப்படி இருக்கிற இந்த சூழலில் நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் தலைவருடைய செயல்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள், சுமார் 40 ஆண்டுகள் செயல்பாட்டில் இது காப்பாற்றப்பட்டே வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு, கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக அல்லது அதிலே ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்துகிற விதமாக அல்லது அதில் ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழலை உருவாக்குகிற விதமாக செயல்படுவது என்பது இது அத்தனையும் குலைக்கும். ஒரு மிகப்பெரிய நற்பெயர் அரசியல் தளத்தில், தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கள் தலைவருக்கு உருவாகி இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட இந்த சூழலை ஏற்படுத்துவது என்பது நன்மதிப்பை கெடுப்பது தானே. அதே போல் கட்டுக்கோப்பு அப்படின்னு சொன்னாக்கா, எங்கள் கட்சியில் தலைவர் சொன்னால் எல்லாரும் கட்டுப்படும். அது ஒரு இராணுவ கட்டமைப்பு போல் உள்ள ஒரு கட்சி. தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக யாரும் நிலைப்பாடை எடுக்க மாட்டாங்க. கருத்துக்கள் வச்சிருக்கலாம், சொல்லலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அதே சமயத்தில் தலைவருடைய நிலைப்பாடு ஒன்று, இறுதி நிலைப்பாடு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா, அது எல்லாரும் அதை ஏற்றுக்குவாங்க, எல்லாரும் அதை கடைபிடிப்பாங்க. ஜனநாயக ரீதியான விவாதங்கள்லாம் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இறுதி முடிவுக்கு கட்டுப்படணும், அல்லது கட்சியினுடைய தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு, அறிவுரைக்கு கட்டுப்படணும். இது எல்லாத்தையுமே ஆதவர்ஜுனா மீறி இருக்கார். நாம் ஒரு கூட்டணியில் அங்கம் வச்சிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் அலைன்ஸ் இது. 2021, அதுக்கு முன்பு இருந்தே 2009 இருக்குது, 2016 தவிர சக்ஸஸ்ஃபுல் அலைன்ஸாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. 2021 ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கு. 24 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற அனைத்து தேர்தலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்கு பங்கம் வந்துவிடாத அளவிற்கு இங்கே சனாதன சக்திகள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரங்கள் போன்ற சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடாத அளவிற்கு ஒரு கொள்கை கூட்டணியாக, ஒரு கருத்தியல் ஓர்மை உள்ள கூட்டணியாக
சமூக நீதியை காப்பாற்றுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு கூட்டணியாக எங்கள் கூட்டணி இந்தியாவு முழுவதும் இருக்கிற இந்தியா கூட்டணிலையும் அந்த நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த நோக்கத்தோடு தான் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டு அடிப்படையில் நாம் இணைந்திருக்கிற இந்த கூட்டணியில் சீட்டுக்காக அல்லது பதவிக்காக அல்லது இது போன்ற வேறு சில குறுகிய லாபங்களுக்காக சிக்கல்களை ஏற்படுத்துவது என்பது ஏற்க முடியாதது. நாங்கள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பதவிக்கும் தான் கட்சி நடத்துகிறோம்னு சொன்னாக்கா அது அப்படி நாங்கள் நடத்தலை. அந்த கட்சி நாங்கள் கொள்கைக்காக நடத்துகிறோம். பெரியாரிய வழியில், அம்பேத்கர் வழியில், கார்ல் மார்க்ஸினுடைய வழியில் சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக, ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக, பெண்ணடிமையை ஒழித்து இந்த மண்ணில் அனைவரும் சமம், எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கிற அந்த முழக்கங்களோடு நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த கட்டுக்கோப்பை, இந்த நம்பகத்தன்மையை இந்த ஒரு கட்சியினர் மத்தியிலும் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது, கட்சிக்கு வெளியிலேயும் இப்படி ஒரு அவப்பேறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் அவரை அழைத்து இதற்கு முன்பு துணை முதலமைச்சர் குறித்து அவர் கமெண்ட் சொன்ன போதும் சரி, அல்லது விமான சாகசம் குறித்து கமெண்ட் சொல்ல போதும் சரி, அவர் புதுசாக கட்சிக்கு வந்திருக்காரு. ஒரு நல்லெண்ணத்தோடு நாமளும் கட்சியில் அவரை இணைச்சி பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து நாம் அவரை அரவணைச்சு வச்சுருக்கும் பொழுது எடுத்தங்கவுத்தன்னு ஒரு நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுன்னு அவருக்கு வழிகாட்டுதலும் அறிவுரைகளும் சொல்லப்பட்டது. அதையும் மீறி அவர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவருடைய கருத்துக்களும் அது நடந்து கொண்ட விதமும் மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே கட்சியினுடைய நன்மதிப்பு என்பது இந்த நடவடிக்கையின் மூலமாக இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கட்டுக்கோப்பு என்பதும் கட்சியினருக்கும் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தாந்தோன்றித்தனமாக தலைமையை மீறி, கட்சி நிலைப்பாட்டை மீறி கருத்துக்களை பேசுவதோ செயல்படுவதோ தவறானது இதுவரை இல்லை. இப்படி அவர் பேசுகிறதுனால நம்மளும் பேசலான்னு எல்லாரும் நினச்சிடக்கூடாதுல்ல. அப்படி கட்டுக்கோப்புக்கும் சிக்கல் ஆத அளவுக்கு தான் இந்த நடவடிக்கை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் நடவடிக்கை தலைவர் எடுத்திருக்கார். ஓகே, டிசம்பர் 6ஆம் தேதி அந்த புத்தக வெளியீட்டு விழா முடிஞ்சதன் பிறகு திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் இது சம்மந்தமாக கேட்கும்போது, என்ன ஆதவர்ஜுனா இப்படி பேசியிருக்காரு, விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆதவர்ஜுனா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். ஆதவர்ஜுனா அந்த நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனர் அப்படிங்கிற சார்பில் தான் பேசியிருக்காரு. அவருடைய கருத்திற்கும் விசிகாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு ஏன் இந்த ஒரு நடவடிக்கை? அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் ரிலேட்டபிளாக தானே போய் கலந்துருக்காரு. அது அந்த புத்தகம் என்பது கிட்டத்தட்ட 36 கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு. ஓகே, அதில் முதல் கட்டுரையே எங்கள் தலைவருடைய நேர்காணல் தான். அதுக்கடுத்து ஆனந்த் டெல்டும்டே, அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்திருக்கிற இந்த நாடறிந்த அறிவுஜீவியான அவருடைய கட்டுரை என்று 36 பேருடைய கட்டுரைகள் இருக்குது. இந்த கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக வெளியிடுகிற இந்த பொறுப்பில் இதை செய்ததில் 2 நிறுவனங்கள் ஈடுபட்டுச்சு. முதன்மையாக ஈடுபட்ட நிறுவனம் விகடன் குழுமம். அவர்களோடு இணைந்து இந்த பணியை செய்தது ஆதவர்ஜுனா தலைவராக இருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அந்த அமைப்பு. அப்போ அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை வடிவமைப்பு செய்ததில், அந்த புத்தகத்தை வெளியிடுவதில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறதுனால ஆதவர்ஜுனா அதில் கலந்து கொள்வதோ அல்லது அவர் அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதோ என்பது கட்சிக்கும் தலைவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான நெருடலும் கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது ஜனநாயக உரிமை. அவர் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் மற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, இப்படிப்பட்ட புத்தக வெளியீடு போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று தடுப்பது என்பது ஜனநாயக விரோதம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். அப்படி அவர் ஈடுபடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கள் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. நான் கலந்துக்கலாமான்னு கேட்கும்போது, நீங்கள் கலந்துங்க, நான் சொன்ன காரணங்களை சொல்லி, நீங்கள் தான் உருவாக்கியிருக்கிறீங்க, நீங்கள் அதில் முக்கியமான பங்காளியாக இருக்கீங்க, நீங்கள் கலந்துக்கிறதுல பிரச்சனை, ஆனால் பேசுகிறப்ப கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி போகிறாரு. காரணம் ஏன் பேசுகிறப்ப கவனமாக பேசுங்கன்னு சொல்கிறாரு? இவர் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தலைவராக இருந்தாலும் இவர் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர்.
அப்போ அங்கே போய் கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கு விரோதமாக, தலைமையினுடைய நிலைப்பாடுகளுக்கு விரோதமாக ஏதாவது பேசக்கூடாது என்பதற்காகத்தான் அவருக்கு வந்து அந்த வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டு, அறிவுரை கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுறார். அங்கே போய் அவர் பேசினது என்ன? எல்லாமே அரசியல், எல்லாமே வந்து இந்த கூட்டணி, நாங்கள் அங்கே வைக்கிற கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கிற கட்சியை விமர்சனம் செய்தது, அதனுடைய தலைவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் செஞ்சது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அவர் உருவாக்கும் பொழுது தலைவருடைய அறிவுரை மீறி, தலைவருடைய நிலைப்பாட்டை மீறி, வழிகாட்டுதல் மீறி பேசும் பொழுது அவர் வந்து வெறுமனே வாய்ஸ் ஆஃப் காமன் என்று அவர் நடந்து கொண்டாரா என்றால் இல்லை. அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு. எங்கள் கூட்டணிக்கு தலைமை வகிச்சிருக்கிற திமுக குறித்து விமர்சனம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இதுவரையும் நாங்கள் வந்து விஜயோட எந்த அழைப்பையும் ஏற்கலை, விஜய்க்கு ஆதரவாக அங்கே பேசுகிறாரு, அரசியல் பேசுகிறாரு. இப்படி பேசும்போது நாங்கள் நடவடிக்கை எடுத்தானே ஆகணும். அது உடன்பாடு இல்லாத போது அவங்க என்ன நடந்திருக்கணும்? அது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக நடந்துச்சு இல்லையே. அங்கே புத்தகத்தை குறித்து இவர்கள் பேசினார்களா? புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் குறித்து பேசினாங்களா? கட்டுரையுடைய சிறப்பு குறித்து பேசினாங்களா? அதில் கட்டுரை கொடுத்திருக்கிற எழுத்தாளர்களுடைய அறிவுஜீவிகளுடைய ஆற்றல் குறித்து, இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு குறித்து, புத்தகத்தில் இருக்கிற நோக்கங்கள் குறித்து பேசப்பட்டதா என்றால் அந்த பேசுனது 2 பேர் தான். அதில் ஒருத்தர் வந்து ஆனந்த் டெல்டமுடையவும் நீதியரசர் சந்துருவும் தான் அந்த மாதிரி பேசினாங்க. பாக்கி எல்லாருமே யார்? அவர் விகடன் குழும தலைவர் சீனிவாசன்லேருந்து, நடிகர் விஜயிலிருந்து, எங்கள் துணை பொதுச்செயலாளராக வந்து இருந்து இன்றைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்க ஆதவ அர்ஜுனா வரையும் முழுக்க இது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை போல தான் அவங்க பேசினாங்க. அது வந்து ஒரு கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிற வந்து எங்களை வந்து ஒரு இவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா? இவரை வந்து திரும்ப தூண்டி விட்டுருக்காரா? அவர் பேசட்டும் அப்படின்னு இவர் வந்து பின்னணியிலேருந்து இயக்குறாரா? வெளியில் இவர் வந்து அவரை காப்பாற்றுறாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுது அல்லவா? இந்த கேள்விகளுக்கு இந்த வெகுமக்கள் மத்தியில் அல்லது வந்து இங்கே அரசியல் தளத்தில் ஏற்படுகிற இந்த ஒரு பார்வைக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? அந்த ரியாக்ஷன் தான் இது. இந்த ரியாக்ஷன் என்பது அதற்காக மட்டுமல்ல, கட்சியினுடைய கட்டுக்கோப்பையும் கட்சியினுடைய நன்மதிப்பையும் காப்பாற்றுவதற்காகவும் தான் இந்த நடவடிக்கை. ஓகே, அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசின அந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசினாரு. பிறப்பால் யாரும் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து மன்னர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு விஷயங்கள்லாம் தவறு அப்படின்னு நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதாவது விசிகா, அதாவது என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியில் பொதுக்குழு இருக்குது, செயற்குழு இருக்குது. வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் இது. அந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் நாம் வந்து மூக்க நுழைச்சி அதில் வந்து இது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அப்போது திமுக கூட்டணியில் விசிகா இல்லை அப்படின்னா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்குமா? கண்டிப்பாக எடுத்திருக்காது. அப்படி கிடையாது. அதுக்காக வந்து இப்போ இவர் பேசினதா இப்போ அதிமுக கூட இவர் வந்து தேவையற்ற விமர்சனம் யார் செஞ்சாலும் அதை எங்கள் தலைவரை கூப்பிட்டு கண்டிக்க தான் செய்வார். கண்டிக்கிறதும் இடைநீக்கம் செய்வதும் ஒன்றா? இல்லை, இடைநீக்கம் செய்வதும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இடைநீக்கம் செய்கிற அளவிற்கான ஒரு சூழல் வந்து ஆதவ அர்ஜுனாவால் ஏற்பட்டிருக்குது. அதனால இடைநீக்கம் செய்கிறோம். ஒரு கூட்டணி கட்சிக்காக ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை வந்து இடைநீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு கட்சியில் அந்த அளவுக்கு பாதகம் ஏற்பட்டுருச்சா? கூட்டணி கட்சிக்காக இல்லை, இது வந்து திமுகவுக்காக இந்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். எங்கள் கட்சிக்காக முதல்ல எங்கள் கட்சியினுடைய நன்மதிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எங்கள் கட்சியினுடைய வந்து அமைப்பு விதிமுறைகளை மீறிய இந்த செயலை வந்து நாம் கண்டிப்பதற்காக, எங்கள் கட்சியினுடைய கட்டுக்கோப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக முதல்ல. இரண்டாவது விஷயம்னா, இந்த கூட்டணி என்பது, இந்த கூட்டணி மிக முக்கியமான கூட்டணியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கும் இது வந்து மிக முக்கியமான கூட்டணியாக பார்க்கிறோம். இந்த கூட்டணியால் தான் சனாதன சக்திகளை தடுக்க முடிகிறது. இந்த கூட்டணியால் தான் சமூக நீதியை ஓரளவுக்காவது இங்கே வந்து நாம் பாதுகாக்க முடிகிறது. இந்த கூட்டணியால் தான் வந்து இங்கே பிளவுவாதிகள், வெறுப்பு அரசியல் செய்பவர்கள், மதத்தை வைத்தும் ஜாதியை வைத்தும் வெறுப்பு அரசியல் செய்பவர்களை கட்டுப்படுத்த முடிகிறது. ஆகவே இந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும், இந்த கூட்டணியை உருவாக்கியவர்கள் முக்கிய பங்கு வகித்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த ரியாக்ஷனை வந்து செய்ய வேண்டியிருக்கு. ரெண்டாவது, இந்த கூட்டணியை உடைப்பதற்கு, சிதைப்பதற்கு, பிளவுபடுத்துவதற்கு தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து கொண்டே வருகிறது.
ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவாரங்கள் உள்ளிட்ட கட்சிகள், ஏன் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இதில் அந்த கூட்டணி எப்படியாவது உடஞ்சிராதா, எப்படியாவது இதில் பிளவு ஏற்பட்டுறாதா என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த ஒரு பிளவை இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்ப அழுத்தமாகவே எடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமா? அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இடைநீக்கம் வரைக்கும் பண்ண முடிஞ்சிருச்சு. அது எங்கள் கட்சி, அதனால எந்த டிஸ்டர்பும் ஆகாதே. என்ன எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு தலைவர் தான் எல்லாமும் எங்களுக்கு. அப்போ விஜய் அவர்கள் பிளவு ஏற்படுத்திட்டாருன்னு ஒத்துக்கிறீங்க? எங்கே பிளவு என்ன? இப்போ இப்போ நாங்கள் இடைநீக்கம் தானே செஞ்சுருக்கோம், கட்சியை விட்டு நீக்கலையே அவரை. அப்போ அவர் விளக்கம் கொடுத்து நான் செஞ்சது தவறுன்னு சொல்லி அவர் தவறுக்கு வருத்தம் தெரிவித்தாக்கா அது என்னன்னு எங்கள் கட்சி தலைவரும் எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை கூட்டம் முடிவு செய்யும். நாங்கள் கட்சியை இவர் ஒருத்தரை இடைநீக்கம் செஞ்சதுனாலே கட்சி பிளவுபட்டுருச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? இவர் பின்னாடி எத்தனை பேர் இதுவரையும் இப்போ நடந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. இதுவரையும் அவருக்கு ஆதரவாக கட்சியிலேருந்து யாராவது பேசியிருக்காங்களா? அல்லது யாராவது தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக முகநூலில் ஏதாவது எழுதியிருக்காங்களா? இல்லை சார், நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்த தானே சார் பேசியிருக்காரு. இப்போ கூட்டணியில் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் 30 வருடங்களாக பேசின ஒரு விஷயம் தானே. அதன் சார்பாக தானே பேசியிருக்காரு. அப்படி பேசினவர் மேலேயே நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. 1999 எங்கள் தலைவர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தின் பங்கு, அதிகாரத்திலிருந்து மிக அதிக தொலைவில் நகர்த்தப்பட்டிருக்கிற விளிம்பு நிலை மக்களை அதிகாரத்தின் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் எங்கள் கட்சி. அதை நான் சொன்ன மாதிரி எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்பது எங்களுடைய முழக்கம். அந்த அடிப்படையில் அதிகாரமற்ற மக்களை அதிகாரப்படுத்துவதற்கும், விளிம்பு நிலை மக்களை, உழைக்கும் மக்களை, ஏதுமற்ற மக்களை அவர்களை அதிகார மையத்தை நோக்கி கொண்டு வருவதற்குமான அமைப்பு தான் எங்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதில் மாற்று கருத்து இல்லை. அதை பேசுவது என்பதும் தவறில்லை, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை ஒரு நிர்பந்தமாக நாங்கள் இன்னும் வைக்கலை. அது எங்களுடைய முழக்கம், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய நிச்சயம், எங்களுடைய குறிக்கோள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை நிர்பந்திப்பதற்கான சூழல் எப்போ உருவாகும்னா, நாங்கள் இன்னும் பலம் பெற வேண்டியது இருக்குது. எங்கள் கட்சியில் ஒரு 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ இருக்குங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்க முடியும். இப்போ கோரிக்கை தான் எடுக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் அதை கேட்பது என்பது வேறு. ஆனால் அதற்காக தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவது என்பது வேறு இல்லை. இப்போ அர்ஜுன் பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தினார் இல்லையா? இப்போ உதயநிதி என்ன கேட்டார்? 4 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் படம் நடித்தவங்க துணை முதலமைச்சர் ஆகலாம், எங்கள் தலைவர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டார் இல்லையா? எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நான் உட்பட பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கள் கட்சியில் எல்லாருடைய கருத்தும் அது. எங்கள் தலைவர் ஏன் இந்தியாவினுடைய பிரதமராவதற்கு தகுதி படைத்தவர், இந்த நாட்டை ஆளுவதற்கான அனைத்து தகுதியையும் கொண்டவர். எனக்கு தெரிஞ்சு அவர் அளவிற்கு தகுதியான தலைவர் இருப்பதாக எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர் தான். அதுக்காக அதை கோரக்கூடாது என்று சொல்லவில்லை. அதே சமயத்தில் கால பொருத்தம் இருக்கிறது, நேர பொருத்தம் இருக்கிறது. இந்த காலமும் நேரமும் நம்முடைய பலமும் நம்முடைய சூழலும் என்னவாக இருக்கிறது, இந்த நாட்டிற்கு எது முதன்மை, எது அடுத்ததாக நாம் வைக்க வேண்டும், இப்போ எது பெரிய ஆபத்து, இப்போ எது தேவை என்பதை உணர்ந்து பேசணும். அதை உணர்ந்து தான் நாங்கள் எங்கள் தலைவர் செயல்படுறாரு. அதை நீங்கள் மீறி செயல்படுவது என்பது இந்த நோக்கங்களுக்கு விரோதமாக இருக்கிறது இல்லையா? அது அப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அப்போ இப்போவும் எங்கள் கருத்து மாற்று கருத்து கிடையாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதும் எங்களுடைய கருத்து தான். அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அல்லது ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கிற இணைவிற்கு எதிரானதாக மாற்றக்கூடாதுல்ல. அதை நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது எப்போ வைக்கணும்னு தலைவருக்கு தெரியும்ல, அதை எப்போ வைக்கணும் எங்களுடைய கட்சிக்கு தெரியும்ல. அப்போ கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து தானே நீங்கள் அதை நிர்பந்தமாக உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் திட்டமிட்டு ஒரு சிக்கல் பண்ண வேண்டும் என்பதற்காக உருவாக்குவது தவறு இல்லையா? அதுதான் இப்போ அது காரணம், நடவடிக்கை காரணம். இன்சைடில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது இந்த ஒரு இடைநீக்கம் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்திற்கும் ஆதவர்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்திற்கும் ஏதோ ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை, இது சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதான் பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவாங்கள்ல முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. கழுதையை வச்சு சொல்லுவாங்க. கழுதைக்கு முன்னாடி போனால் உதைக்கும், கடிக்கும், பின்னாடி போனால் உதைக்கும். அது மாதிரி இதனால் வரையும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை, ஏன் தாமதிக்கிறீங்க? 6ஆம் தேதி நடந்து 7 8ஆம் தேதி வரத்துக்குள்ளேயே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, இன்னும் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிர்பந்தத்தை அல்லது ஒரு பெரிய பேச்சை உருவாக்குனாங்க.
கருத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கி நடவடிக்கை எடுத்த பிறகு இது நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் என்றைக்கும் உறுதியானவர், என்றைக்கும் தெளிவானவர். எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், எங்கள் கட்சிக்கு தெரியும். ஆகவே வந்து இது நாடகம் என்று சொல்லுபவர்கள், இந்த நடவடிக்கை எடுக்காத காலத்தில் விமர்சித்தவர்களும் அவர்கள்தான், எடுத்த பிறகு இப்படி சொல்லுபவர்களும் அவர்தான். அவர்கள் என்றைக்குமே எங்களுடைய கொள்கை பகைவர்கள், அமைப்பு பகைவர்கள். அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு சில வந்து யூடியூப்லாம், எல்லா யூடியூப்லேயும் வந்து மெயின் வந்து டிவி சேனல்ஸில் கூட பேசுனாங்க. திருமாவளவனால் ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கையே எடுக்க முடியாது, அவர்கிட்ட சிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வந்து நிதி பெற்றிருக்கிறாரு, அவரை வந்து நடவடிக்கை எடுத்தாருன்னா அவ்வளோதான், திருமாவளவன் கட்சியே காலி ஆகிடும், கட்சியே உடஞ்சிடும், அவரை வந்து நடவடிக்கையே எடுக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பல பத்திரிகையாளர்கள் பேசினாங்க, பல ஊடகவியலாளர்கள் பேசினாங்களா இல்லையா? மணி உட்பட பேசினார், நக்கீரன் பிரகாஷ் உட்பட பேசினார். இன்னும் எத்தனையோ பேர் சொல்லிட்டு போக முடியும். இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுத்த பிறகு ஏதாவது பேசுவாங்க. அதற்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு கொள்கை, கோட்பாடு, உங்கள் அணுகுமுறை, விதிமுறைகள், அமைப்பு முறை எல்லாம் இருக்கிறது. உயர்நிலை குழு இருக்கிறது, தலைவர் இருக்கிறார், தலைமை நிர்வாக குழு இருக்கிறது. இதில் பரிசீலித்து உரிய நடவடிக்கை தான் எடுப்போம். அப்படி தான் எடுத்திருக்கிறோம். நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எங்கள் வரலாற்றிலும் இல்லை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.